பொய்ப்பித்தலாட்டம் இவற்றை ஒன்றையே மூலதனமாக கொண்டு அப்பாவி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதையே முழுநேர தொழிலாக கொண்டுள்ளார்கள். தமிழக வெற்றி கழக ஆதரவாளராக காட்டிக்கொள்ளும் துணை நடிகர், நடிகைகள், இன்ஃப்ளூயன்சர்கள் மற்றும் அந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் எங்க அண்ணன் முதலமைச்சரான அடுத்த நொடியே நல்ல மாற்றம் நிகழும் என எவ்வளவு உருட்டினார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு போன்றவற்றுக்கு கடந்த ஆட்சியாளர்களின் மீது பழி போட்டு உருட்டுவது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்களையும் மற்றவர்கள் செய்யும் உதவிகளையும் எங்க அண்ணன் விஜய்தான் செய்து கொண்டிருக்கிறார் என அப்பட்டமான பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பாமர மக்கள் மட்டும் மல்ல படித்தவர்களும் நம்புவதுதான் வேதனை. தனியார் பள்ளி ஒன்று தங்கள் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய சைக்கிளை விஜய் அவர்கள்தான் வழங்கினார் என்று ஒரு துணை நடிகர் போட்ட ரீல்ஸ் இப்பொழுது சமூக வலையத்தில் இவர்களின் எச்சத்தனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. எப்படி இந்த ஆட்சியை மாப்புளவர்தான், ஆனால் அவர் போட்டு இருக்கிற சட்டை என்னுடையது என பேசப்பட்டதோ அதே போன்று இவர்களின் உருட்டுகளை பார்க்கும் பொழுது குழந்தை என்னுடையதுதான், ஆனால் அந்த குழந்தையின் அப்பா பக்கத்து வீட்டுக்காரன் என்று சொல்வதை போல உள்ளது. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பசங்க. ஐயோ, மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களும் பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நார்மல் சைக்கிள் இல்லாம பிடிஎன் ஹீரோ சைக்கிள்ஸ், the stylish and more reliable cycles பசங்க எல்லாம் அவ்வளவு ஜாலியா எடுத்து போறாங்க. பெரிய பெரிய ஃபேமிலில பெரிய பணக்காரங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ற சைக்கிள் தான் நம்ம விஜயன் நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. லவ் யூ நா, வேற லெவல் நானி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இருக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? டேய், யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்றேன். என்ன தானா? பின்ன நான் ஏன் மூத்திரத்தை குடிக்கணும்? ஆமா, நான் காசு போட்டு வாங்கின கலரை நீ குடிச்சா அதுக்கு மூத்திரத்தை தான் குடிக்க நீங்க. செய்கைகள்